ஹே காய்ஸ், இப்போ லைவ் லோட் அண்ட் டெட் லோட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். லைவ் லோட் அண்ட் டெட் லோட் நம்ம எதில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லாப் அண்ட் பீமில் தான் அப்ளை பண்ணுவோம். இங்கே செல்ஃபைட் வந்து நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஒன்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சதும் அதோட செல்ஃபைட் எல்லாமே ஹீட்டப் வந்து அதுவாக எடுத்துக்கிறோம். ஸ்டாட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செல்ஃபைட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது, அதுவாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வால்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலை. ஏன் அப்படின்னா இங்கே ஃப்ளோரில் வர லோடு எல்லாமே ஃப்ளோரில் இருந்து, அதாவது ஸ்லாப்ல இருந்து பீமுக்கும், பீம்ல இருந்து காலமுக்கும், காலம்ல இருந்து ஃபவுண்டேஷனுக்கும் போய் ஃபவுண்டேஷன்லேருந்து எர்த்துக்கு போயிடும். இங்கே இருக்க வால்ஸ் எல்லாமே ஒன்லி கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அந்த வாலோட வெயிட் எல்லாமே நம்ம டெட் லோடாக கேல்குலேட் பண்ணி மெம்பர் லோடாக நம்ம பீமில் வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லாபில் ஃப்ளோர் ஃபினிஷ் லோடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லாப் எல்லாம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு செலக்டில் போய் இங்கே ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ளோர்ஸை கொடுத்துட்டு செலக்ட் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா ஸ்லாபும் வந்து செலக்ட் ஆயிரும், உங்களால் பார்க்க முடியும். ஸோ டீசெலக்ட் கொடுத்தோம்னா எல்லாம் டீசெலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ செலக்ட் கொடுத்ததும் இப்போ வந்து நம்ம வந்து லோடை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லோடை அப்ளை பண்ணுறதுக்கு அசைனில் செல் லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் யூனிஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த லோடு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே வந்துடும். நம்ம வந்து டெட் லோடு தான் அப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஃப்ளோர் ஃபினிஷ் லோடு. அந்த ஃப்ளோர் ஃபினிஷோட திக்னஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 0.75, அதாவது 75 mm. அதை வந்து நம்ம மீட்டரில் கொடுத்துருக்கோம். மல்டிப்ளைடு பை ஷிஃப்டாமிக்கு 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் வந்துடும். இதுதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளோர் ஃபினிஷோட அந்த யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலோட யூனிட் வெயிட் வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா யூனிட் வெயிட்டோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப். அதோட நம்ம மீட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோர் ஃபினிஷ்கான மெட்டீரியலுக்கான யூனிட் வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா IS 875 பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டேபிள் 2ல் யூனிட் வெயிட்ஸ் ஆஃப் பில்டிங் பார்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் யூனிட் வெயிட்டை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ லோடை வந்து இங்கே கொடுத்ததும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டைரக்ஷன் வந்து கிராவிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துடலாம். தென் ஓகே. இப்போ வந்து உங்களால் பார்க்க முடியும் நம்ம லோடெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் 3D வியூவில் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இந்த விண்டோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே 3Dயில் கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்லாப்லேயும் 1.5 ஆட் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அடுத்து லைவ் லோடு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லைவ் லோடு ஆட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஸ்லாபை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்லாபை செலக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நீங்கள் செலக்டில் போய் ஆப்ஜெக்ட் டைப் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே ப்ரீவியஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெட் ப்ரீவியஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அதையே செலக்ட் பண்ணிடும். இப்போ அதே மாதிரி அசைனில் செல் லோட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் அப்படின்னு போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம லைவ் லோடு கொடுக்க போகிறோம். ஸோ லைவ் லோடு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஸோ IS 875 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா டேபிள் 1ல் நம்மளுக்கு லைவ் லோடு ஒவ்வொரு பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி லைவ் லோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் பில்டிங் நம்மளுக்கு லைவ் லோடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி டாய்லெட் அண்ட் பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்கும் 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் வரும். ஸோ நம்ம மொத்தமாக எல்லா ஸ்லாபுக்கும் 2 கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. இங்கே டைரக்ஷன் வந்து கிராவிட்டி இருக்கட்டும். தென் அப்ளை, தென் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் லோடை வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸ்லாபில் டெட் லோடு அப்ளை பண்ணியாச்சு, லைவ் லோடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பீமில் நம்ம வந்து
மெம்பர் லோட வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இங்க இருக்க வாலோட லோட வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் பீம்ஸ்ல எல்லாத்துலயும் நம்ம வந்து மெயின் வாலோட லோடையும் இன்னர் பீம் எல்லாத்துலயும் நம்ம பார்ட்டிசன் வாலோட லோடையும் அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் செப்பரேட்டா இருக்கும். ஸோ அதனால இங்க சிமிலர் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம அவுட்டர் பீம்ஸை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருக்க இந்த கர்சரை செலக்ட் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க இங்க கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற தேவையில்லை. ஜஸ்ட் செலக்ட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அவுட்டர் பீம் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இங்க பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்ம லோட அசைன் பண்ணலாம். ஸோ அசைன்ல போனீங்கன்னா ஸோ இங்க ஃப்ரேம் லோடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ ஃப்ரேம் லோட்ல நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, ஏன்னா பாயிண்ட் லோடு வந்து கிடையாது, இது டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போறது டெட் லோடு தான், ஏன்னா வால் லோடு வந்து டெட் லோட்ல தான் வரும். ஸோ ரிமைனிங் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இங்க ட்ரபிசாய்டல் லோடு, அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரே பீம்ல லோடு வந்து வேரியிங் லோடு வருதுன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வரல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு இங்க லோடு அப்படின்றதுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லோடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாலோட திக்னஸ் அது வந்து 230 mm, ஸோ 0.23 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு மல்டிப்ளைடு பை வாலோட ஹைட். ஸோ வாலோட ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டோரியோட ஹைட் வந்து 3.35. இந்த 3.35ல இருந்து நம்ம பீம் டெப்த்தை வந்து மைனஸ் பண்ணிடணும். அது வந்து 400 mm. ஸோ 400 mm மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 2.95 மீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வாலோட ஹைட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வாலோட திக்னஸ் மல்டிப்ளைடு பை வாலோட ஹைட்டு மல்டிப்ளைடு பை வாலோட டென்சிட்டி, அதாவது யூனிட் வெயிட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மெம்பர் லோடு வந்து கிடைச்சிரும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 0.23 மல்டிப்ளைடு பை வாலோட ஹைட் வந்து 2.95. ஸோ வால் மேசன்ட்ரியோட யூனிட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 kN per மீட்டர் கியூப். ஸோ அது வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இங்க கொடுக்குற எல்லாத்துலேயுமே கிலோநியூட்டன் அல்லது மீட்டர்ல கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அப்போதான் நம்மளுக்கு கிலோநியூட்டன் per மீட்டர்ல வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இங்க 20 kN per மீட்டர் கியூபு மல்டிப்ளைடு பை 2.95 மீட்டரு மல்டிப்ளைடு பை 0.23 மீட்டரு, அப்போதான் நம்மளுக்கு கிலோநியூட்டன் per மீட்டர்ல கிடைக்கும். ஸோ என்டர் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு லோடு வந்து கால்குலேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா அவுட்டர் பீம்லையும் நம்ம லோடை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம இன்னர் பீம்ல பார்ட்டிசன் வால் லோடை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்னர் பீமையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லோடை அப்ளை பண்ணலாம். ஸோ லோடை அப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் அசைனில் ஃப்ரேம் லோடு டிஸ்ட்ரிபியூட்டட், ஸோ டெட் லோடில் தான் இருக்கும். ஸோ இங்கே லோடோட வேல்யூ மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பார்ட்டிசன் வாலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 mm. ஸோ 0.115 கொடுத்துட்டு மல்டிப்ளைடு பை 0.115 கொடுத்துட்டு மல்டிப்ளைடு பை வாலோட ஹைட்டு 2.95 மல்டிப்ளைடு பை வாலோட யூனிட் வெயிட் வந்து சேம் தான் 20 kN per மீட்டர் கியூப். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா லோடு வந்து கால்குலேட் ஆயிரும். தென் அப்ளை, தென் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்ட்டிசன் வால் லோடை வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெட் லோட் அண்ட் லைவ் லோடை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எர்த்குவேக் லோட் அண்ட் விண்ட் லோடு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.